சுகமளிக்கும் விடுதலை பெருவிழா வருகிற ஏப்ரல் மாதம் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. மேலும் காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த விடுதலை பெருவிழா கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் கிருபை ஏஜி சபை, பழைய விநாயக ஸ்கூல் பின்புறம், லட்சுமி பிரஸ் ரோட் வழி, பெண்ணாகரம். செய்தியாளர் பாஸ்டர் ஜேசுகுமார், சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு ஊழியம், சென்னை. வியாதியா? செய்வினை போராட்டமா? சமாதானம் இல்லையா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்களா? எதிர்காலத்தை குறித்து பயமா? தொழிலில் நஷ்டமா? கவலைப்படாதீர்கள், வாருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புத விடுதலை கொடுக்கிறார். உங்களுக்காக நல் ஆலோசனை கொடுத்து ஜெபமும் ஏறெடுக்கப்படும். அனுமதி முற்றிலும் இலவசம். உங்களை அன்புடன் அழைப்பது ரெவரண்ட் பி. ஜான் மற்றும் சபை மக்கள், கிருபை ஏஜி சபை, பெண்ணாகரம். தொடர்புக்கு 9787144348. எரேமியா 33 அதிகாரம் 3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறோம். லெந்துகால உபவாஸ் நாட்குரிய வாழ்த்துக்களை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கின்றோம். எரேமியா 33 அதிகாரம் 3 நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது இஸ்ரவேல் மக்கள் 3 நாள் வனாந்தரத்தில் நடந்தார்கள், பாலைவனத்தில் நடந்தார்கள். பாலைவனத்தில் நடந்தபொழுது மிகுந்த வறட்சி, பயங்கரமான சொல்லனா தாகம், தண்ணீர் கிடையாது. ஜனங்கள் தவிப்போடு வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியிலே ஒரு குளம் தென்படுகிறது. குளம் தென்பட்டவுடனே அவர் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது. அது முடியாதமாக இருந்தது. ஜனங்கள் குடித்தவுடனே அவர் எண்ணங்கள் கசந்து போயிற்று. நாக்கு கசந்து போயிற்று. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். எகிப்து தேசத்தில் நான் செங்கல் வேலை செய்து, சூளை வேலை செய்து அடிப்பட்டு கிடந்தான் கூட அங்கே தண்ணீர் நல்ல தண்ணீர் கிடைச்சத. இப்போதோ விடுதலை பண்ணி கொண்டு வந்து கானானுக்குள் அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்லி எங்களை அழைத்து கொண்டு ஒரு நேரத்தில் கசப்பான தண்ணி குடிக்க நேரிட்டது என்று ஜனங்கள் விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசே மூலமாக கர்த்தர் செய்த 10 அற்புதங்களை மறந்து போனார்கள். சிவந்த சமம் 2 பிளந்தது மறந்து போனார்கள். வெட்டாந்த நடந்து வந்த மறந்து போனார்கள். அவர்கள் காண ஒன்று தான் கசப்பான தண்ணீர். அந்த நேரத்தில் என் ஆண்டவராய் கர்த்தர் நோக்கி மோசே கூப்பிடுகிறான். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, உன் எட்டாததும் அறியாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறான். 15:25 மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கர்த்தர் நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரே, ஜனங்களை முறுமுறுக்கிறார்கள், ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, அவர்கள் மயங்கி விடுகிற சூழ்நிலை வந்துவிட்டது. சின்ன பிள்ளைங்க கூட தாகத்து கத்துது, குழந்தையும் கத்துது. என்ன செய்வேன்? எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள், எல்லோரும் என்னை நோக்கி பார்த்து பேசுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். என்னத்தை செய்வேன்னு சொல்லி மோசே தேவனிடத்தில் அவன் முறையிட்ட பொழுது, கூப்பிட்ட பொழுது, அப்போ கர்த்தர் அங்கே மோசேக்கு மரத்தை காண்பித்தார். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவை கர்த்தர் சுமந்தார். மரத்தின் மூலமாக சிலுவை உண்டாக்கப்பட்டது. மரம் என்பது சிலுவைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. இந்த நாட்களில் ஒரு வாழ்க்கை கஷ்டம் போயிருக்கிறதோ, கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்கிற கசப்புகள் வரும். தேவனுக்கு உன்னோட வாழ்க்கை வேறு, ஒன்று விசுவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இன்னொன்றோ கர்த்தரை விரோதமாக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் பிள்ளையாக நடித்து கொண்டிருக்கிறாய், இன்னொன்றோ சாத்தான வழியில் சென்று கொண்டிருக்கிறாய். இது நிமித்தமாக உன் வாழ்க்கையில் முறுமுறுப்பு, வாழ்க்கையில் கசப்பு. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் செய்கிற போது கர்த்தர் கசப்பெல்லாம் அகற்றி போட கர்த்தர் வல்லமல்ல தேவனாக இருக்கிறாரு. கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் செய்த காரியம், கர்த்தர் மோசேக்கு பார்த்தப்பா எனக்கு கலையை வெட்டி போடுன்னு சொல்லவே இல்லை. காண்பித்த உடனே இவன் தேவனுடைய அபிஷேகம் நிரப்பப்பட்டான். இந்த மோசே அபிஷேகத்து வழியாக அந்த மரத்தை பார்த்தபொழுது அந்த மரம் கல்வாரியினுடைய அந்த காட்சி அவனுக்கு காண்கிறான். அவன் தீர்க்கதரிசி அல்லவா, வருங்காலம் முன்னறிக்கை மனுஷன் அல்லவா. தனக்கு பிற்பாடு அநேக ஆண்டுகள் பிற்பாடு இயேசு உலகத்தில் வந்து மனுஷனுடைய பாரங்கள், சுகங்கள், துக்கங்கள், எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு, சிலுவையிலே கர்த்தர் ஆணிகளை அடிக்கப்பட வேண்டும், சிலுவையிலே கர்த்தர் அவர் இரத்தத்தை ஊற்றப்பட வேண்டும், சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும் என்பது கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். மரத்தை காண்பித்தார். செய்த காரியம் மரத்திலிருந்து, சிலுவை மரத்திலிருந்து ஆண்டவர் இயேசுக்கர் அங்கேருந்து அன்பு பெருக்கிறது ஓடி வந்தது. சிலுவை மரத்திலிருந்து ரட்சிப்பு வந்தது. சிலுவை மரத்தோட ஆசீர்வாதம் காணப்பட்டது. சிலுவை மரத்தில் ஒரு மீட்பு உண்டாயிற்று. சிலுவை மரத்திலிருந்து ஒரு விடுதலை காணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் மோசேக்கு மரத்தை காண்பித்தார். அவன் செய்த காரியம், அவன் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே ஒரு கிளையை ஒடிச்சு போடுறான். அந்த கிளை கசப்பான் தண்ணில் விழுந்த உடனே அந்த கசை முழுவதையும் அந்த கிளை உறிஞ்சி விட்டது. அன்புக்குரியவர்களே, என் ஆண்டு இயேசு ரத்தம் உண்மை ஊற்றப்படுகிற போது, ரத்தத்தினால் கழுவப்படுகிற போது ஆண்டவர் ரத்தம் எல்லா பாவம் நீக்கி சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. அன்றைக்கு அந்த கிளையான தண்ணி செடியான் இலையான் எப்படி அந்த கசப்பெல்லாம் உறிஞ்சதோ, இயேசு ரத்தம் இன்றைக்கு உண்மையை ஊற்றப்படுகிற போது எல்லா பாவமான காரியங்களை இயேசு ரத்தம் மாற்றும். தண்ணீர் கிளையை போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிட்டு, தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாறிட்டு. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிற பொழுது மோசே கர்த்தர் கீழ்ப்படிந்தான். மோசே கீழ்ப்படிந்த உடனே அந்த கசப்பான தண்ணியை மாற்றுவதற்கு மோசே வழியாக கர்த்தர் ஒரு உபாயத்தை செய்தார். அன்புக்குரியவர், இன்றைக்கும் கசந்து போன வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமா? உன் கசப்பான வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமா? உன் மகள் கசப்பாய் இருக்கிறாள், உன் மகன் கசப்பாய் இருக்கிறான், உன் புருஷன் கசப்பாய் இருக்கிறான், உன் குடும்பம் கசப்பாய் உனக்கு காணப்படுகிறது, கசப்பாய் தோன்றுகிறது. கசப்புகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து, அந்த 2 பேருக்கு ஆலயத்துக்கு போனாங்க. பரிசேயன் ஆலயத்துக்கு போனான், இந்த மனுஷனும் ஆலயத்துக்கு போனான். பரிசேயன் சொன்ன காரியம், ஆண்டவரே நான் தசமம் கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், கர்த்தர் ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி அவன் தன்னை பற்றி அவன் உயர்வாக பேசி ஜெபிக்கிறான். இன்னொரு மனுஷனோ, ஆண்டவரே பாவியாக என் மீது கிருபையாயிரும், பாவியாக என் மீது கிருபையாயிரும் சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் இயேசு அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அன்புக்குரியவர்களே, ஒரு கசப்பான நீர் மதுரமாக மாறிற்று. யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கசப்பை மாற்றின உடனே என் அப்பனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம்,
நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். இந்த நாட்களில் உபவாசித்து கொண்டிருக்கிறாய், வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறாய், தேவனுடைய சுமதி காத்து கொண்டு அன்பான சகோதரியே, அன்பான சகோதரா, உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்ய வேண்டும். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னார். பரிசு உபவாச நாட்களில் இவற்றால் நேர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, பொருத்தனை பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, அத்தனை ஜெபங்களை கர்த்தர் கேட்பதற்கு கர்த்தர் பேசுகிறார். உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானும் பரிகாரிய கர்த்தர். ஆண்டவருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார். உலகத்தான் வந்த வியாதி உனக்கு வராது. அப்படி வியாதி வந்தாலும் அந்த வியாதியில் பரிகாரம் காணும் இயேசுவாளுக்கு நானும் பரிகாரிய கர்த்தர். இதிலிருந்து நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் ஜபத்தை கேட்குறது மாத்திரமில்லை, வியாதியை உங்களுக்கு கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதினாலும் சரி, யாத்திராகம் 15:26 நானும் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லி தேவன் நாம் மையப்படுத்த நீ ஜெபிக்கிற பொழுது எட்டாததும் அறியாதுமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யார் இந்த மனுஷன்? அவன் போய் கிடியோன் தனிமையாக போரடித்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பல்லாப்பனை செய்தபடினாலே 7 வருஷம் அவர்களே மீதியான் கையில் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தரை விட்டு பின் வாங்குகிற போது, கர்த்தரை பிடிக்காத காரியங்களை செய்கிற போது, கர்த்தர் உள்ளத்தை நோகடிக்கிற போது கர்த்தர் சில காரியங்கள் அனுமதிப்பார். அப்போ தான் அவன் வாழ்க்கையில் தோல்வி வரும், அப்போ தான் பிரச்சனை வரும், அப்போ தான் போராட்டம் வரும், அப்போ தான் கண்ணீர் வரும். அப்போ புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் சமூகத்துக்கு நான் தூரம் போயிட்டேன், ஆண்டவர் சமூகத்துக்கு கடந்து போயிட்டேன். உன் ஜபங்களை கர்த்தர் கேட்கவே மாட்டார். உன் கர்த்தர் பெரிய காரியங்களை அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பெரிய காரியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாசி கேட்ட பகுதியில் அவர் வார்த்தை கீழ்ப்படைந்து அவர் பிரியமாக நடக்கிற போது தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பு. இந்த ஜனங்களும் பின்வாங்கி போனார்கள். மீதியான கடந்து வந்து கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்த உடனே 7 வருஷம் மீதியான கையில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஏற்கனவே 430 வருஷம் அடிமைப்பட்ட ஜனம் மீண்டும் ஒரு 7 வருஷம் கர்த்தர் ஒப்பு கொடுக்க ரொம்ப அதிகமாக கொடுக்கல, 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் வசனம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 6:6 இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இப்படி மீதியானியராலே ஜனங்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் நோக்கி முறையிட்டார்கள். என் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி முறையிட்டார்கள். ஒரு பக்கம் மன்றாட்டு ஜபம், ஒரு பக்கம் கண்ணீர் ஜபம், ஒரு பக்கம் உபவாச ஜபம், ஒரு பக்கம் பொருத்தனை ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எல்லாரும் மலைகளில் ஒளிந்து கொண்டு படிக்கின்ற பிள்ளைகள் ஸ்கூல் போக முடியல, வேலைக்கு ஆஃபீஸ் போக முடியல, எல்லாரும் சொந்த வீட்டை விட்டுட்டு மீதியானு பயந்து ஓடி மலையில் ஒளிஞ்சிட்ருக்காங்க, மலை மேலே இருக்கிறாங்க. நல்லா சாப்பாடு கிடையாது, இலைகள் கிழங்குகள் பட்டைகளை சாப்பிட்டார்கள். இது நிமித்தம் சரித்திர வியாதி வந்தது. வியாதி ஏன்? ஆண்ட பார்வை பல்லாப்பான செய்தபடினால் கர்த்தர் அனுமதித்தார். சில காரியங்களில் என் அப்பனா இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிற பொழுது நீ செய்த பாவ காரியம் குறித்து கன்ஃபர்ஸ் பண்ணி அறிக்கை தேவசம் வருவாயின்னு சொன்னால் உன் விடுதலை கிடைக்கும். ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் போரெடுத்து கொண்டிருக்கின்றான். மீதியான எல்லாம் ஓடிட்டேன். ஒரு மாத்திரம் தைரியமாக அந்த போரெடுத்து கொண்டிருக்கிற பொழுது கூட அவன் கர்த்தரையே நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே, அன்றைக்கு மோசே அனுப்பி விடுதலை தந்தீர் ஐயா, இந்த தேசத்தில் இந்த மக்களை யார் விடுதலை ஆக்க முடியும்? வேதம் சொல்கிறது, நான் நிர்பந்தமாக மனுஷன் மரண சரீரத்தை யார் விடுதலையாக கூடும் என்று நிருபத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம்
அன்புக்குரிய தெய்வ ஜனமே, எங்கள் ஜனங்கள் யார் விடுவிப்பார்கள், யார் மீட்டு கொள்வார்கள்? மோசே போல இந்த ஜனங்கள் யாரும் இல்லையே என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் முறையிட்டு ஜெபித்து கொண்டு போரிடுத்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி கர்த்தர் கடந்து வந்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான் என்று சொல்லி அப்போ கர்த்தர் பேசுகிறாரு. அப்போ இவன் சொல்கிறான் 13ஆம் வசனத்தில், இந்த கிதியோன் அவர் நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்கள் நேரிடுவானேன். கர்த்தர் எங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எங்கள் பிதாக்கள், எங்கள் தாத்தா, பாட்டன், பாட்டி, பூட்டன் எல்லாம் சொன்னாங்களே, சொன்னாங்களே, அற்புதங்கள் எங்கே? அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரே என்றான். எப்பொழுது? இந்த நேரத்தில் ஆண்டவரே கைவிட்டுட்டீங்க ஐயா, கைவிட்டுட்டீங்களே, எங்கள் ஜனங்கள்லாம் அடிபட்டு கிடக்கிறாங்களே, எங்கள் ஜனங்கள்லாம் வேதனைப்படுறாங்களே, எங்கள் ஜனங்கள்லாம் கண்ணீர் விட்டுறாங்களே, எங்களை கைவிட்டு விட்டீரோ, எங்களை கைவிட்டு விட்டுரோ என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அவன் அழுது புலம்புகிற பொழுது, எட்டாததும் அறியாதுமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன் கர்த்தர் சொல்கிறாரு. எரேமியா 33 கர்த்தர் பேசுகிறாரு. நியாயம் 6ஆம் அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தர் கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா. இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கிறாயோ, வியாதி இல்லை, நீ அப்படியே சோதனை படுத்துக்கிட்டு இருக்கிறாயோ, வியாதி நாளுக்கு நாள் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாயோ, வியாதியெல்லாம் மருந்து சாப்பிட்டு 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 கசந்து போயிருக்கிறதோ, கிட்னி டயாலிசிஸ் பண்ணி 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 அப்படியே சோர்ந்து போயிட்டாயோ, ஏன்னா அவனுடைய விசேஷ வல்லமை உண்மை இறங்குறது, சுகமளிக்கிற வல்லமை இறங்குறது, கர்த்தருடைய அபிஷேகம் உண்மை இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னால் ருசி பார்க்க முடியும். தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, எல்லாமே என் ஆவினால் ஆகும். இதிலிருந்து நாட்கள் விசேஷ வல்லமை உண்மை இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னால் உணர முடியும். இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை உண்மை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் சுகவீனத்தை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கசந்து போன வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் முறுமுறுப்பை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு. அன்புக்குரிய தேவஜனமே, கிதியோனுடைய பேசுகிறார் ஆண்டவர், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்ப நான் அல்லவா என்றார். அப்பொழுது கிதியோன் சொல்றாரு 6:15, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஜெபம் பண்ணார், ஒரு தாழ்மைப்படுத்துகிறாரு. ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை இதனால் ரட்சிப்பேன், எதனால் பாதுகாப்பேன், என் ஜனத்தை எப்படி பாதுகாப்பேன், ஜபத்தை எப்படி என் ஜனத்தை எப்படி மீட்டு கொள்வேன்? மீதியான பெரிய சைன்யம், பெரிய சேனை, என் ஜனங்கள் மத்திய என் குடும்பமோ மிகவும் எளியது, மிகவும் சிறியது. தகப்பீட்டு நான் எல்லோரும் சிறியவன், நாங்கள் எளியவர் சிறியவர்கள். அன்புக்குரியவர்களே, மற்ற முன்பதாக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் வறுமையை மாற்றுவதற்கு, உன் எளிமையை மாற்றுவதற்கு, உன் சிறுமையை மாற்றுவதற்கு அப்பனா இயேசு கடந்து வந்து சொல்கிறாரு, உன்னை அனுப்புவர் நான் அல்லவா, இருக்க பலத்தை புறப்பட்டு போயின்னு சொன்னபோது இந்த கிதியோன் சொல்கிறான், எல்லாரும் சிறியவன் சொல்லிவிட்டு அவன் கேட்குறான், ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு நான் ஜெபம் பண்ணதுக்கு பதில் கொடுத்துட்டீங்க, ஆனாலும் ஒரு அடையாளத்தை கேட்குறான் இந்த கிதியோன். நியாயம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நீங்களே கேட்கலாம்,
ஆண்டவரின் அடையாளத்தை காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்க. கிடியோன் தைரியமாக கேட்டார் இல்லையா, நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் 40 நாள் காத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 40 நாள் காலை 7 மணிக்கு பிறகு கரெக்டாக ஆலயத்துக்கு போயிடுறேன், 40 நாள் பிரசனத்தை இருக்கிறேன், 40 நாட்கள் சத்தியத்தை கேட்குறேன், 40 வீட்டில் வச்சு ஜெபிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே அடையாளம் என்ன காட்டும். இந்த 40 நாட்களில், அந்த 40 முடிவில் என் ஆண்டவர் இயேசு சுவாமி எனக்கு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதற்கு சொல்லுவதற்கு கர்த்தர் ஒரு பிரிவிலேஜை கர்த்தர் கொடுக்கிறார், உரிமையை கர்த்தர் கொடுக்கிறார். இதை பயன்படுத்தணும். அப்போ கர்த்தர் கிடியோன் கேட்ட பொழுது அவன் கேட்குற, ஆண்டவரே உம்மிடத்தில் என் காணி கொண்டு வந்து உனக்கு படைக்கும் அளவும் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு, அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். கிதியோன் கேட்குறாரு, நான் உம்மிடத்திற்கு என் காணி கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக, அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். இங்கே தான் இருக்கணும், நான் போயிட்டு காணி கொண்டு வர போகிறேன், அடையாளத்தை காட்டணும், காணி கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வர இங்கே தான் இருக்கேன்னு கேட்டபொழுது, நீ திரும்பி வருவ நான் இங்கே தான் இருப்பேன்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அவனுடைய காணிக்கைகள் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறார். உடனே கெதியோன் உள்ளே போய் வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவில புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சி ஒரு கூடையில் வைத்து ஆணத்து கிண்ணத்தில் வைத்து அதை வெளியே கர்வாலி மரத்து கீழே இருக்கிற அவரில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது என்னுடைய தூதன் அவனை நோக்கி, இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து கற்பாரி மேல் வைத்து ஆணத்தை ஊற்றி என்றார். அவன் அப்படியே செய்தான். அவனை காணிக்கைகள் வெயின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அன்புக்குரியவர்களே, நீ எப்படி பொருத்தனை பண்ணியிருக்க, எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற, கர்த்தர் கேட்குறார். நீ செய்ய விருப்ப காணிக்கை போடுறேன் இல்லைன்னு சொல்ல. இந்த 40 நாள் பூ வைக்க மாட்டீங்க, 40 நாள் இறைச்சி சாப்பிட மாட்டீங்க, 40 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, 40 நாள் கருத்து இப்படி புது சட்டை பேண்ட் சாரி உடுத்த மாட்டீங்க, 40 நாட்கள். அதே நேரத்தில் எல்லாம் செய்ய விருப்ப மாத்திரமில்லை, கர்த்தருக்கு பிடிக்க காரியத்தை நீ செய்கின்றாயா? உலகப்பாரு காரியங்கள் வேறு. கர்த்தருக்கு உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும், உள்ளான மனுஷி புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுதான் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை தான் விரும்புகிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த நேரத்தில் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிற அவன் கொண்டு வந்து வைக்கிறான், காணி கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ தேவனுடைய தூதனானவர் அவன் நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறை மேல் வைத்து ஆணத்தை ஊற்றி என்றான். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தம் கையில் இருந்த கோழி நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து மேலே எழும்பிட்டு, மேலே அக்கினி வரலங்க, அந்த எந்த கற்பாறையில் வைத்தானோ அவன் காணிக்கு கீழே இருந்து அக்கினி எழும்பி அவன் கொண்டு வந்தான் படைதான எல்லா காணிக்கைகளை பட்சித்து போடுகிறது. கர்த்தர் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அன்புக்குரியவர்களே, அடையாளத்தை கேட்டான். கர்த்தர் சொன்னபாடு செய்த போது கர்த்தர் அங்கே அடையாளத்தை காண்பித்தார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று, ஐயோ கர்த்தருடைய ஆண்டவரே, கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லி அங்கே கிதியோன் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். இந்த குடும்பம் இன்றைக்கு யெகோவா ஷாலோம். ஆண்டவனுக்கு சமாதானம் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை எல்லா வித காரியங்களை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியம் உனக்கு செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆறாக முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி அதிசயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருடைய வசனங்கள் வழியாக வல்லமை விளங்க பண்ண கர்த்தர் நம்முடைய கர்த்தர். சிறுமை எளிமை மாணவர்கள் தண்ணீரை தேடி கிடையாமல் அவர் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை செவி கொடுக்கிறார். உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை கைவிடு எந்த நாள் ஆண்டவர் இயேசு எல்லா ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஆன்சர் கொடுத்து உன்னை கைவிடாமல்
வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், சரீரத்தில் ஒரு பெரிய காரியம் கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி, இந்த நல்ல நாளுக்காக, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் இயேசுக்கு நாமத்தினாலே செய்தி கேட்டு ஒவ்வொரு பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கின்றேன். செய்தி கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மீது விசேஷ அபிஷேகம் இறங்கட்டும், விசேஷ வல்லமை இறங்கட்டும், விசேஷமான அபிஷேகம் இறங்கட்டும். இதிலிருந்து நாட்கூடிய அபிஷேகத்தை அளவெல்லாம் பிள்ளைகள் பற்றி ஊற்றுவீராக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், பலிபீடத்தின் அக்கினி இறங்கட்டும். பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயர் வைத்தான கெடியோ நாங்களும் இன்றைக்கு சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதி கடந்து வந்திருக்கிறோம். நீ சமாதான கர்த்தர், சமாதான பிரபு. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை அளவில்லாமல் கட்டளையிடுவீராக. மக்களுக்கு சமாதானம் தேவை, குடும்பத்தில் சமாதானம் தேவை, வாழ்க்கையில் சமாதானம் தேவை, வியாபாரத்தில் சமாதானம் தேவை, வேலையில் சமாதானம் தேவை, பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் தேவை. எல்லா பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. வியாதியில் தவிக்கிற அன்பான பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு நாமத்தினால நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சுகப்படுத்த என்று ஜெபிக்கின்றோம். சுகவீனமாக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுக்கு வல்லமை அப்படியே இறங்கட்டும். மாறாவே மதுரமாய் மாற்றின வல்லமை இறங்கட்டும். கசப்பல் இனிமையாய் மாறட்டும். எல்லா குறைகளை இயேசு நாமத்தை சபிக்கிறோம். ஆண்டவரே, நீ வனாந்தரத்தில் அவாந்தர வெளியில் வழிகளையும் நீரூற்று உண்டாக்குற தேவன் ஐயா. பிள்ளைகள் வாழ்க்கையில் நீரூற்றை உண்டாக்குவீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனமான ஒவ்வொரு ஆறுங்களையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினால பலப்படுத்தப்படுவதாக, கிட்னிகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, ஆற்று உயிர்ப்பிக்கப்படுவதாக, ஒவ்வொரு நரம்பு நாளங்கள் ஆண்டவர் இயேசு நாம உயிர்ப்பிக்கப்படுவதாக. எல்லா பிளட் கேன்சர் ஆண்டவர் இயேசு நாமத்தினால மறைந்து போகும் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே அற்பத்தை செய்வீராக. அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவாய். எட்டாததும் அறியாதுமான பெரிய காரியம் நான் உனக்கு செய்வேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். சுகமளிக்கும் விடுதலை பெருவிழா வருகிற ஏப்ரல் மாதம் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. மேலும் காலை 9 மணி முதல் 11:30 மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த விடுதலை பெருவிழா கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் கிருபை ஏஜி சபை, பழைய விநாயக ஸ்கூல் பின்புறம், லட்சுமி பிரஸ் ரோட் வழி, பெண்ணாகரம். செய்தியாளர் பாஸ்டர் ஜேசுகுமார், சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு ஊழியம், சென்னை. வியாதியா? செய்வினை போராட்டமா? சமாதானம் இல்லையா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்களா? எதிர்காலத்தை குறித்து பயமா? தொழிலில் நஷ்டமா? கவலைப்படாதீர்கள், வாருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புத விடுதலை கொடுக்கிறார். உங்களுக்காக நல் ஆலோசனை கொடுத்து ஜெபமும் ஏறெடுக்கப்படும். அனுமதி முற்றிலும் இலவசம். உங்களை அன்புடன் அழைப்பது ரெவரண்ட் பி. ஜான் மற்றும் சபை மக்கள், கிருபை ஏஜி சபை, பெண்ணாகரம். தொடர்புக்கு 9787144348. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பாஸ்டர் டி. ஜேசுகுமார், நம்பர் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 60039. மொபைல் நம்பர் 9448735565.